ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சோயா சங்க்ஸ் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹை ப்ரோட்டீனான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இது வந்து பாயில் ரைஸ் வந்து ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா 10 நிமிஷத்தில் இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். எப்பயும் போல் தயிர் சாதம் புளி சாதம்னு பண்ணாமல் இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான நல்ல ஹை ப்ரோட்டீனான மீல் மேக்கர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் பெரிய சைஸில் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடலாம். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் இதை பாருங்கள், இதோட சைஸ் வந்து அப்படியே டபுளாகி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்காக இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் எடுத்துகிட்டு நல்லா கையில் வச்சு இதை நல்லா பிழிஞ்சோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணி மொத்தமாக வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை நல்லா ஒட்ட பிழிஞ்சு இதை வந்து ஒரு தட்டில் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 6லிருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதில் வந்து சோம்பு போட்டு பொரிச்சிக்கலாம். நீங்கள் இது கூட சீரகம் சேர்த்தும் பொரிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதில் வந்து ஒரு 7-8 பல் பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம், கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இந்த பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது 3 சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி மிளகாப்பொடி மல்லிப்பொடி இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு 1 மினிட் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே வந்து இந்த சோயா சங்க்ஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக ஒரு 3 மினிட்ஸ் இதை கொதிக்க வச்சோம் அப்படின்னா இது வந்து நல்லா குக் ஆகிட்டு இது தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இதில் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து பாயில் பண்ண ரைஸ் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் தான். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போயும் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கலந்து விட்டிங்க அப்படின்னா இந்த சோயா சங்க்ஸ் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக இதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். இஃப் சப்போஸ் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சால்ட் இந்த டைம்லையும் ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டிங்க அப்படின்னா காரம் வந்து பேலன்ஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹை ப்ரோட்டீன் சோயா சங்க்ஸ் ரைஸ் வந்து வித்தின் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. வேலையும் ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.